1377 சபை சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் என எழுதிய இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஜான் வைக்லிஃப் சபையின் எதிரியாக கருதப்பட்டார். இவர் சபை தலைவர்கள் உலக ஆஸ்தியை விட்டு விசுவாச வாழ்க்கை வாழ வேண்டும் எனவும் சபையின் கட்டளைகளை விட வேத வசனங்களை அனைவரும் ஏற்று வாழ வேண்டும் எனவும் கூறினார். அவரை பின்பற்றிய பலர் உயிருடன் தீயிலிட்டு எரித்து கொலை செய்யப்பட்டனர். ஜான் வைக்லிஃப் அனைவரும் வாசிக்கக்கூடிய வகையில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்த வேதாகமமும் அவர் எழுதிய நூல்களும் தீக்கிரையாக்கப்பட்டன. அதன் பின் ஜான் வைக்லிஃப் கூறிய கருத்துக்களுக்கு இணங்க சபையின் தவறுகளை சுட்டிக்காட்டி போதனை செய்த செக் ரிப்பப்ளிக்கை சேர்ந்த ஜான் ஹஸ் என்பவர் கத்தோலிக்க சபையின் போதனைகளை எதிர்த்தார் என்ற குற்றச்சாட்டில் பாப்பாண்டவரின் கட்டளைக்கிணங்க 1415 ஆண்டு தீயிலிட்டு எரிக்கப்பட்டார். இந்த கொடூர குணங்கள் ரோமன் கத்தோலிக்க சபை தேவ ராஜ்யத்துக்குட்பட்டிருக்கவில்லை. அது ரோம